மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே. ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. திருவைகேந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளுள்ள எம்பெருமான் தேவநாதன், தேவநாயகன், தெய்வநாயகன் என்றெல்லாம் போற்றப்படுகின்றவன். அவன் அடியவர்க்கு மெய்யன் என்றும் அவனுடைய பெருமையை திருமங்கையாழ்வார் அருளி செய்துள்ளார். அடியவர்க்கு மெய்யனால் அடியவர்களை ஒருபோதும் கைவிடாதவன் என்றும் பொருளாகினாலே அவனுக்கு அச்சுதன் என்றும் திருநாமம் வழங்கப் பெறுகிறது. அப்படிப்பட்ட அச்சுதனான அந்த எம்பெருமானை குறித்து 100 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அது அச்சுத சதகம் என்றே வழங்கப் பெறுகிறது. அதில் எம்பெருமானுடைய பெருமைகள் பலவாறு அனுபவிக்கிறார். அதில் 20வது ஸ்லோகத்தில் அந்த எம்பெருமானுடைய மேன்மை, எப்பேற்பட்ட மேன்மை என்று அருளி செய்கிறார். இது எதற்காக என்னால் அடுத்தபடியாக 21வது ஸ்லோகத்திலே அவனுடைய எளிமையை சொல்லப் போகிறார். ஆனால் மேன்மையுடையவனுடைய எளிமைதானே கொண்டாட பெறும். அதனால் அவனுடைய மேன்மை அது எப்படிப்பட்டது என்று இந்த 20வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சகலாகமானாம் நிஷ்டா சகலசுராணாமபி அந்தராத்மா சகலபலானாம் பிரசூதி சகலஜனானாம் சமஹாகலு நதசத்யத்வம். பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் முதல்ல சகல ஆகமானாம் நிஷ்டா, எல்லா வேதங்களுக்கும் அவன் எல்லை நிலமாக உள்ளான். எல்லை நிலம் என்னால் என்ன? எல்லா வேதங்களும் அவனைத்தான் சொல்லுகின்றன. அதாவது எல்லா வேதங்களும் கடைசியிலும் முடிவாக சென்று அடையமிடம் எதுன்னு கேட்டான் பகவான் தான். பகவத்கீதையில் கண்ணனே தெரிவித்தான், வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று. வேதைஷ்ட சர்வைஹி எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன் என்று அவன். வேதைஷ்ட சர்வைஹி அகம் ஏவ வேத்யா. இந்த ஏவ என்கிறதை ஒரு இடத்திலும் அன்வைத்து அர்த்தம் சொல்லுவதுண்டு. வேதைஹி ஏவ அகம் வேத்யா. வேதங்களால் மட்டுமே பகவானை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய அறிவின்படி நாமே அதை ஊகித்து சொல்லுவது தவறாய் முடிந்துவிடும் என்று. வேதைஹி ஏவ அகம் வேத்யா. அது மட்டும் இல்லை, வேதைச்ச சர்வைரேவ அகம் வேத்யா. வேதைச்ச சர்வைஹி எல்லா வேதங்களாலும். ஒரு வேதத்தில் இவனை சொல்கிறது, மற்றொரு வேதத்தில் வேறொருத்தனை சொல்லுகிறது என்று இருந்தால் அவனுடைய பெருமையே குறைந்து போய்விடுமே. அதனால் எல்லா வேதங்களாலும் அவனே சொல்லப்படுகிறான். வேதைச்ச சர்வைரேவ அகம் வேத்யா. வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. எல்லா வேதங்களாலும் நான் மட்டுமே பரம்பொருளாக அறியப்படுகிறேன். வேறு எவருக்கும் அந்த பெருமையை வேதம் சொல்லவில்லை. அதுக்கு மேலே வேதைச்ச சர்வைஹி அகம் வேத்யா ஏவா. எல்லா வேதங்களாலும் நான் அறியப்பட்டே தீருகிறேன். வேதங்களை கற்றால் பகவானை அறியாமல் இருக்கவே முடியாது. அதனால் இந்த ஏவா என்கிற சப்தத்தை 4 இடத்துல 4 பதத்திலும் வைத்து பெரியோர்கள் மிக அழகாக அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் என்ன தெரிகிறது? சகலாகமானாம் நிஷ்டாத்வமேவா. எல்லா வேதங்களுக்கும் நிலமாயுள்ளவன், எல்லை நிலமாயுள்ளவன்
நீயே என்றோ என்று முதல்ல அவனுடைய ஒரு மேன்மையை தெரிவித்தார். அதற்கு மேலே ஏன் இவன் ஒருத்தன்தான் பரதேவத்தைன்னு சொல்கிறீரே, எத்தனை தேவதைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு தேவதை ஒரு பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்கிறாள். அது தேவதைகளுக்காக குறைவு? எவ்வளவு தேவதைகள், வருணன், இந்திரன், வாயு, அக்னி, இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் இருக்கிறார்கள். தேவதைகளே, மற்ற தெய்வங்கள் இல்லை என்று நாம் சொல்லவே இல்லை. மற்றவர்களை மற்ற மதங்களைப் போல எங்கள் தெய்வத்தை தவிர மற்ற எதுவும் தெய்வம் கிடையாதுன்னு சொல்லலை, எல்லாம் தெய்வம்தான். ஆனால் எல்லாம் இவனுக்கு கீழ்ப்பட்ட தெய்வம். அதைத்தான் பரன் திறமன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே என்று நம்மாழ்வார் மிக தெளிவாக அருளி செய்தார். என்ன சொன்னார்? எல்லா தேவதைகளும் இவனுக்கு கீழ்ப்பட்டவைகள், இவனுக்கு சரீரமாய் உள்ளவைகள். இவன் அத்தனை தேவதைகளுக்கும் ஆத்மாவாய் இருக்கிறான். அதான் வேதம் அதை சொல்லித்து, ச ஆத்மா அங்கான் யன்யா தேவதா. ச ஆத்மா, பகவான் தான் ஆத்மா, மற்ற அத்தனை தேவதைகளும் அவனுக்கு அங்கானி, அவயவங்கள் போலே என்று அப்படித்தான் சொன்னார் எம்பெருமா. அதனால தான் அவனுடைய தனு தேவதைகளெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரம் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சரீரம்னு சொல்லாமல் அந்த சரீரங்களாக இருக்கிற தேவதைகளுக்கு ஆத்மா என்று பகவானை சொல்லுகிறார். சகல சுராணாமபி அந்தராத்மா, எல்லா தேவர்களுக்கும் அவன் அந்தராத்மா தான் சொன்னேனே இப்பொழுது. ச ஆத்மா அங்கானி அந்யா தேவதாக. ஆத்மான்னு சொல்கிறதுனுடைய உட்கருத்து என்ன தெரியுமோ? இப்போ நம்முடைய உடல் இருக்கிறது, உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்குத்தானே ஆத்மானு பேர், உயிருக்கு ஆத்மானு பேர். உயிர் பிரிந்தது என்று சொல்லுகிறார்களே, அந்த காலத்தில் என்ன ஆகிறது? இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியில் போயிடுறது. ஆத்மா வெளியில் போயிட்டு அப்புறம் இந்த உடலுக்கு என்ன மதிப்பு என்று கேட்டால், இதுவரைக்கும் அவர் என்று சொன்னவர்கள் கூட அடுத்த நிமிடம் என்ன சொல்லுவார்கள்? அது என்று தான் சொல்லுவார்கள் இல்லையா? அது உடனே அந்த மதிப்பு இறங்கி போய் விடுகிறது இல்லையா? ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் நன்றாக இருந்தார், எல்லாம் சரி, அவர் எங்கோ வெளியூர் போனார், அவருடைய காலம் ஆகிவிட்டது என்றால் உடனே அடுத்தபடியாக அவர் மறுபடியும் ஊருக்கு எப்பொழுது வருகிறார், அவர் எப்பொழுது வருகிறார் என்று கேட்க மாட்டார்கள். அடுத்த நிமிடமே இவர்கள் பார்க்கக்கூட வேண்டாம், காதலை செய்து விழுந்தாலே சரி, அடுத்தபடி அது எப்பொழுது ஊருக்கு வருகிறது என்று அடுத்த நிமிடமே அது அகரிணையிலே மாறிவிடுகிறது. என்ன காரணம்? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அவர், உயிர் போய்விட்டதானால் வெறும் உடல் தான் அது அப்படின்னு சொல்கிறா போலே எல்லா தேவதைகளுக்கும் பகவான் ஆத்மா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பகவானாலே தான் இந்த தேவதைகளெல்லாம் தரித்து நிற்கிறார்கள். இல்லை என்றால் இந்த உடல் போலே அவர்களும் கீழே விழுந்து விடுவார்கள். உடல் மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துளன் என்று இந்த தத்துவத்தை நம்மாழ்வாரும் நமக்கு காட்டி இருக்கிறார். ஆயினாலே சகல சுராணாமபி அந்தராத்மா, எல்லா தேவர்களுக்கும் அவன் அந்தராத்மாவாய் இருக்கிறான் என்று சொன்னார். ஆனால் தேவர்களும் கூட பலன் கொடுக்கறதாக சொல்லுகிறார்களே, அந்த தேவதைகளும் கூட ஆராதித்தால் பலன் கொடுக்கறதா சொல்கிறாளே அப்படின்னா, சகல பலானாம் பிரசூதிஹி, எல்லா பலன்களையும் கொடுப்பவன் இவன் தான் சொன்னான். ஏன் அப்போ தேவதைகள் கொடுக்கறதுன்னு சொல்கிறாளே அப்படின்னா, அது பகவத்கீதையிலே தெரிவித்து விட்டான். என்ன தெரிவித்து விட்டான்? அவர்கள் வேண்டிய பலன்களை அடைகிறார்கள். லபதேச்ச ததக்காமான் மயைவகி விகிதான் ஹி தான் என்று சொன்னான். தேவதைகளை போய் பூஜிக்கிறார்கள். அவரவர்கள் தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அச்சித்துமிச்சதே தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யம். நானே அவர்களுக்கு அந்தந்த தேவதைகளிடத்திலே உறுதிப்பாட்டை கொடுக்கிறேன். ஆனால் அவர்கள் அந்த தேவதைகளிடத்திலிருந்து பலன்களை பெறுகிறார்கள். ஆனால் அந்த பலன்களெல்லாம் எப்படி வந்தானன்னு கேட்டால், மயைவ விகிதான் ஹித்தான், என்னாலே கொடுக்கப்பட்ட பலன்களவை நான் தேவதைகள் மூலமாக கொடுக்கிறேன், அவ்வளவுதானே. நான் ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரிடத்துல போய் ஏதோ நாம் கேட்கிறோம், அதற்கென்ன என்னுடைய மேலாளர் இருக்கிறார், மேனேஜர், அவரிடத்துல கொடுத்து வைக்கிறேன், அப்புறம் வந்து வாங்கிக்கோன்றார். நாம் மறுநாள் போகிறோம், மேனேஜர் தான் நமக்கு கொடுக்குறார். அவருக்கு நம்ம கேட்ட ஒரு பொருளை ஏதோ பணத்தையோ கேட்டோம், மேனேஜர் கொண்டு வந்து கொடுக்குறார். இது கொடுத்தது யாருன்னு கேட்டால் மேனேஜர்னு சொல்லணுமா அந்த முதலாளின்னு சொல்லணுமா? ஏன்னால் முதலாளி கொடுத்ததே மேனேஜர் கொடுக்குறாரு தவிர மேனேஜருக்கு அவருக்கு அது கிடையாது, அவருடையது கிடையாது. அதுபோல் தேவதைகளெல்லாம் நம்ம கொடுக்கறதுன்னா பலத்தை யார் கொடுக்குறா? பகவான் தான் இந்த தேவதைகள் இடத்துல கொடுக்குறான், நீ கொடுவேன்னு உடனே அந்த தேவதைகள் கொடுக்கறது. அதனால் இந்த தேவதைகளே கொடுத்ததாக நாம் நினைத்தால் எப்படியா அலுவலரே கொடுத்ததாக நான் நினைக்கிறோமோ அதுபோலத்தான்.
சில பேர் சொல்லுவார், வெளியூரில் அந்த காலத்தில் வெளியூரிலிருந்து என்ன பண்ணுவார்கள் என்னால் இந்த பணத்தை தபால் மூலம் அனுப்புவதுண்டு, மணி ஆர்டர் என்று. பிள்ளை என்ன பண்ணுவான், வெளியூரில் இருக்கிறவன் தன்னுடைய தகப்பனாருக்கு மணி ஆர்டர் அனுப்புவான். கொண்டு வந்து கொடுப்பவன் ஆறுன்னு கேட்டால் ஒரு தபால்காரர். உடனே அந்த தபால்காரரை பார்த்து எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தியேன்னு அவனு பிள்ளை கொடுத்த பணத்தை தானே அவர் கொடுக்குறார், அவருடைய பணத்தையாக கொடுக்குறார். அதுபோலத்தான் இந்த தேவதைகள் எல்லாம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், சகல பலானாம் பிரசூதிஹி, எல்லா பலன்களையும் கொடுப்பவனாருன்னால் பரதேவத்தையான பகவான் தான் என்று சொன்னார். அதற்கு மேலே ஒரு விஷயம் சொன்னார், சகல ஜனானாம் சமஹா கலு நதசத்தியத்துவம் நதசத்திய, அடியவர்க்கு மெய்யனே நீ எப்படிப்பட்டவன், எல்லா மக்களுக்கும் சமமாக நடப்பவனாயும் இருக்கிறாய் என்று சொல்கிறார். அதாவது எல்லா பிராணிகளையும் நீ சமமாகவே நடத்துகிறாய் என்று, அவரவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்றபடி அவரவர்களுக்கு பலன் கொடுக்கிறபடினாலே எல்லாரையும் சமமாக கொள்கிறான் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். எல்லாருக்கும், அதாவது வேண்டுதல் வேண்டாமல் இலான், அனைவருக்கும் சமமானவன் என்று. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு அர்த்தத்தை விளக்குகிறார், அதையும் கூட இதோடு சேர்த்து நாம் பார்க்கலாம். இதி சர்வேஷாம் சமானஹ சத்ய ஸ்திதோ தாச சத்ய சதா பரிபூர்ணஹ கதம் வஹசி பக்ஷபாதம் பாண்டவ பிரமுகேஷு பிரேஷணமபி சகமானஹ. என்ன சொல்ற, இதி சர்வேஷாம் சமானஹ, கீழ்ஸ்லோகத்தில் சொன்னாரோ இல்லையோ அது அப்படியே தொடர்கிறார். எல்லார் விஷயத்திலும் சமமாயிருப்பவன் சொன்னார். அதாவது எல்லார் விஷயத்திலும் சமமாயிருப்பவன் என்ன அர்த்தம், அவரவர்கள் கர்மத்திற்கு பலன் கொடுக்கிறானே தவிர இவன் எனக்கு வேண்டியவன் அதனால் இவனுக்கு அதிகமான பலனை கொடுப்போம், இவன் வேண்டாதவன் இவனுக்கு குறைவான பலனை கொடுப்போம் என்று பகவான் நினைப்பதில்லை. வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று திருவள்ளுவரும் சொன்னார் அல்லவா, நம்மாழ்வார் தெரிவித்தார். ஈடுமெடுப்பு மிலீசன், இதுக்கும் அதே பொருள் தான் என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அதாவது என்ன, வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பட்சபாதம் அவனுக்கு கிடையாதுன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அவரவர்களுக்கு உண்டான பலனை அவனவன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி உண்மையாகவே நிற்கிறவன் சத்யஸ்திதோ தாச சத்ய சதா பரிபூர்ணா, எப்பொழுதும் பரிபூர்ணனாய் நிறைந்தவனாய் இருக்கிறவன். ஆனால் தன்னுடைய அடியவர்கள் விஷயத்திலே அவன் எப்படி இருக்கிறான் என்றால் பக்ஷபாதம். கதம் வகசி பக்ஷபாதம், எப்படி பக்ஷபாகத்தை கொள்ளுகிறான், யாரிடத்திலே கொண்டான் என்னால் பாண்டவ பிரமுகேஷு, பாண்டவர்களிடத்திலே அவன் என்ன பண்ணினான், பக்ஷபாதம் கொண்டான். அவர்களிடத்தில் அவனுக்கு ஓரம், அதாவது என்ன சொல்கிறார், பிரேஷணபபி சகமானஹா, அவர்கள் அவனை நியமித்ததையும் கூட அவன் ஏற்றுக்கொண்டான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா. பாண்டவர்கள் என்ன செய்தார்கள், எங்களுக்காக நீ தூது போ என்று அவனை தூதனாக்கினார்கள். தூது போதல் என்கிறது, அதாவது இன்னொருத்தனுக்கு அடிமைப்பட்டவனாகத்தானே அந்த காரியத்தை செய்ய வேண்டும். தூது போதல் என்கிறது என்ன, இன்னொருத்தனுக்கு தான் வேலைக்காரனாக செல்லுதல். இவன் ஆறு உலகத்திற்கெல்லாம் கீழ் ஸ்லோகத்திலே சொன்னார், எல்லா உலகுக்கும் அதிபதி, எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமி என்று அப்படிப்பட்டவன் இங்கே பாண்டவர்களிடத்திலே பட்சபாதமுடையவனாய் என்ன பண்ணினான், அவர்களுக்கு தூதனாய் சென்றான். அது மட்டும் இல்லை, அர்ஜுனனுக்கு சாரதியாய் இருந்து அவன் சொன்ன கட்டளைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டான். என்ன சொன்னான் அர்ஜுனன், சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுதா, ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் என்னுடைய தேர் நிறுத்து அப்படின்னு சொன்னான். அப்படியே கொண்டு போய் நிறுத்தினான். அர்ஜுனன் இட்ட கட்டளை இங்கே செலுத்து அங்கே செலுத்து உட்கார் நில் என்று எதை சொன்னாலும் கேட்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அவன் எல்லாருக்கும் சமமாயிருப்பவனாயிருந்தாலும் கூட பத்துடையடியவர்க்கு எளியவன், தன்னிடத்திலே அபரிமிதமான அன்பு உடையவர்கள் இருக்கிறார்களே அடியவர்கள், அவர்களுக்கு அவன் பட்சபாத்தியாய்த்தான் இருப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிற அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் எப்படி காட்டுகிறார். கதம் வகசி பக்ஷபாதம் பாண்டவ பிரமுகேஷு, இப்படி எல்லாருக்கும் சமமாயிருக்கிறவனாயிருந்தாலும் அவன் பாண்டவர்களிடத்தில் மிகவும் பக்ஷபாதமுடையவனாய் அவர்கள் இட்ட பணியையெல்லாம், அவர்கள் காலால் இட்ட பணியை தன் தலையாலே சுமந்து செய்தானே, அதுதான் அவனுடைய சௌலபியம் எளிமை என்ற அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வர்ணித்தார் வேதாந்த தேசிகன். இன்னும் ஸ்லோகங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।